ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேபி ககனோட கல்யாணத்துக்காக வேட்டி ஷர்ட்டை மாங்கல்யம் எல்லாமே வாங்கிட்டு சாரதாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம சாரதா கேபி வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேபி கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கேபி சொல்கிறாங்க, ககனோட அப்பாவா நான் தானே எல்லாமே இருந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாரதா ஒரு நோட்டீஸை நீட்டுறாங்க. இதில் நீங்கள் சைன் போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கேபி மனசு உடஞ்சி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி கல்யாண ஏற்பாடெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என் பொண்ணோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ககன் அப்படியே மாதம் என்ட்ரி கொடுக்குறாரு. ககனை பார்த்ததுமே மருதாணி, அபூர்வா, நட்சத்திரா எல்லாரும் செம்ம கடுப்பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமி ககனை கூட்டிகிட்டு மேலே இருக்கிற ரூமுக்கு போவாங்க. அவங்க எல்லாருமே பூமி ககன் 2 பேரையும் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ககன் சந்திரா, அபூர்வா, நட்சத்திரா எல்லாத்தையும் வெறுப்பேற்றுற மாதிரி கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு பூமி பின்னாடியே போவார். இந்த சைடு நம்ம பூமி ககன் கிட்ட சொல்லுவாங்க, எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் எனக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற ஆசை எல்லாத்தையுமே நம்ம ககன் கிட்ட சொல்லுவாங்க. நம்ம என்கேஜ்மெண்ட்டில் எப்படி சாரதாத்தையும் கேபி மாமாவும் ஒன்றா நின்று தட்டு மாட்டினாங்களோ அதே மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு 2 பேருமே ஒன்றா இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ககனுக்கு செம்ம கோபம் வருது. அவரோட பேரை எதுக்காக எடுக்கிற, அவர் எனக்கு இன்னும் அப்பா கிடையாது, கேவலம் சொத்துக்காக எங்களை விட்டுட்டு போனவரெல்லாம் நான் மதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் பயங்கரமாக கத்த, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவர் ரொம்பவே நல்லவர், அவர் எதுக்காக நீங்கள் இன்னும் தப்பாக புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ககனுக்கு கோபம் பூமியை அடிக்கிற மாதிரி போயிடுறாங்க. அந்த சத்தம் கீழே இருக்கிற எல்லாருக்குமே கேட்குது. அப்போ சந்திரா அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, என்ன அபூர்வா, ககன் கோபமாக பேசுகிற மாதிரி கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அபூர்வா எல்லாருமே கூட்டிகிட்டு மேலே போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ககன் கோவமாக சேரை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்போது சந்திரா பூமி கிட்ட கேட்குறாங்க, என்ன பூமி, ககனோனே அடித்தானா திட்டினானா, கீழே பயங்கரமாக சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவங்க சும்மா தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி சிரிச்சே மாளிப்பிடுறா. இந்த சைடு நம்ம நட்சத்திராவுக்கு டவுட் வருது, என்ன பூமி பொய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கியா, நான் நல்லாவே பார்த்தேன், ககன் மாமா கோவமாக போனார், உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமி சொல்கிறாங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீனும் என்னோட வயசு பொண்ணு தானே, அப்போ உனக்கு புரியாதா எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி நட்சத்திராவை பார்த்து கேட்க, இதை கேட்டதுமே நம்ம நட்சத்திரா செம்ம கோவப்பட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க. நம்ம பூமி ககன் கோவமாக பேசினதை நினச்சி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ககன் இப்படியெல்லாம் பேசுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கேபி மாமாவை கண்டாலே எதுக்காக இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பூமி ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி சோபா சந்திரா ஃபோட்டோ வச்சுட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உங்கள் அரவணைப்பில் நான் வளரவே இல்லை, உங்களோட பாசமும் எனக்கு கிடைக்கவே இல்லை, இனிமேட்டாவது உங்களோட ஆசை பாசம் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அழுதுட்டு இருக்கும்போது ஷோபா கைப்பட எழுதின ஒரு டைரி நம்ம பூமி கைக்கு கிடைக்குது. அந்த டைரியை நம்ம பூமி படிக்கிறாங்க. அதில் ஷோபா அவங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஷோபாவுக்கு பெரிய டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறது நம்ம பூமிக்கு தெரிய வருது. அம்மாவோட ஆசையை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி மனசில் நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ககன் பூமியை சமாதானப்படுத்தணும், அவளை பயங்கரமாக கோவத்தில் திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காரு. அப்போ தான் நம்ம ககன் பூமி 2 பேருக்குமே கல்யாணத்துக்கான இன்விடேஷன் வருது. அந்த இன்விடேஷன் வந்ததுமே சந்திரா எல்லாருமே கூப்பிட்டு காமிக்கிறாங்க. இந்த இன்விடேஷன் எல்லாம் இருக்கா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே காமிச்சிட்டு இருக்கும்போது நட்சத்திரா சொல்கிறாங்க, ஆமாம், நடக்காத கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வேறையா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இந்த சைடு அந்த இன்விடேஷனை செடியெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே, பரவாயில்லையா, அண்ணா ஃபோட்டோ அண்ணி ஃபோட்டோ செம்மையாக காம்பினேஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நட்சத்திரா ஓடி அந்த இன்விடேஷனை பார்க்குறாங்க. என்ன ககன் மாமா ஃபோட்டோ பக்கத்தில் பூமியா, இதுக்கெல்லாம் இவ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மேலே போயிட்டு பூமி ஃபோட்டோவை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆன நட்சத்திரா பூமியோட ஃபோட்டோவை அப்படியே பிளேடால் கிழிச்சு எடுத்துடுறாங்க. அவங்களோட ஃபோட்டோவை அங்கே ஒட்டிடுறாங்க. இப்போ தான் இந்த இன்விடேஷன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை தலகாணிக்கையில் மறைச்சி வச்சுட்டு குளிக்க போயிடுறாங்க. அப்போ தான் மருதாணி ரூம்குள்ளே வருவாங்க. நட்சத்திரா சீக்கிரமாக கீழே பூஜை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நட்சத்திரா சொல்லுவாங்க, நான் வரேன் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நட்சத்திரா அந்த பூஜை நடக்கிற இடத்துல இருக்கிற இன்விடேஷனுக்கு கீழே நட்சத்திரா பூமியோட ஃபோட்டோவை மாற்றி வச்ச இன்விடேஷனை வச்சிருவா. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரா அந்த இன்விடேஷனை கேபி கையால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபியை கூப்பிடுவாங்க.
ஆனால் கேபி வந்து அந்த இன்விடேஷனை வாங்குறதுக்கு மறுத்துருவாங்க. அப்போ தான் சந்திரா சொல்லுவாங்க, எதுக்காக கேபி இன்விடேஷனை வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சாரதா இருந்தால் தான் இந்த இன்விடேஷனை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் அபூர்வா மனசில் நினைக்கிறாங்க, போச்சிடா இவ சாரதா இருந்தால் தான் எல்லாம் பண்ணுவேன்ட்டு நிற்கிறான். ஆனால் இங்கே என்னென்னா இவர் என்னென்னா 2 பேருக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு, என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி அபூர்வா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம பூமியை பார்க்குறதுக்காக ககன் வராங்க. அப்போ பூமி கிட்ட ககன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு பூமி அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, என்ன தைரியம் இருந்தால் என்னை அப்படி திட்டிட்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, இங்கே பாரு பூமி, நீ அவர் பேரை சொன்னதுமே எனக்கு கோவம் வந்துடுச்சு, மற்றபடி உன் மேலெல்லாம் எந்த ஒரு கோவமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ககன் பூமியை சமாதானப்படுத்துவாங்க. அப்போ தான் ககன் வந்து பூமி கிட்ட சொல்லுவாங்க, பூமி நாளைக்கு ரெடி ஆயிரு, நம்ம 2 பேருமே அந்த டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்காக எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட பூமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த விஷயத்தை சந்திர கிட்ட ஓடி போய் சொல்கிறா இந்த பூமி. அப்பா அம்மா ஆசைப்படியே நான் பெரிய டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது ககன் தான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சந்திராவுக்கு செம்ம கோவம் வருது, அவங்களால மறு வார்த்தை பேசவே முடியல. அப்போ பூமி சொல்கிறாங்க, ககன் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் கண்டிப்பாக நானும் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு அபூர்வா வந்து சாதனாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அந்த சாதனாவும் அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா பணம் கொண்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, பேங்க்கில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாதனா சொல்கிறாங்க, எது எப்படியோ ஷோபா சந்திராவோட சிசியன் அப்படிங்கிற பேரை வச்சு நான் இப்போ ஹைதராபாத்லேயே பெரிய டான்ஸ் அகாடமிக்கு ஓனராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அபூர்வா வந்து சொல்கிறாங்க, எது எப்படியோ இந்த பணத்தை வாங்கிட்டு கண்ணு காணாமல் தெரியாமல் ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாதனா சொல்கிறாங்க, ஆமாம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த ஷோபா சந்திராவோட பொண்ணு பூமி டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ண போகிறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, ஏன் என் பொண்ணு கூட நீ போட்டி போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சாதனா சொல்கிறாங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது, பூமி இன்னும் உன்னோட பொண்ணு கிடையாது, பூமி ஷோபா சந்திராவோட பொண்ணு, அது மட்டும் இல்லாமல் பூமி ஷோபாவோட பேரை வச்சு டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணானா கண்டிப்பாக என்கிட்ட இருக்கிறவங்களாம் அந்த அகாடமிக்கு போயிடுவாங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுறது, நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது, பூமி அந்த டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணவே கூடாது, அவள் மட்டும் டான்ஸ் அகாடமிக்கு ஏதாவது பண்ணிட்டா அவ்வளவு தான், நான் எல்லார்கிட்டையும் உன்னை பற்றின உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, காலம் போன வயசில் இவ வேற வந்து என்னோட உயிரை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சாதனா கிட்ட சொல்கிறாங்க, நான் பூமி அந்த அகாடமி ஓப்பன் பண்ணாத அளவுக்கு நான் ஏதாவது பண்ணி தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் பூமி 2 பேருமே அந்த டான்ஸ் அகாடமி ஸ்டுடியோலாம் போய் பார்க்குறாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம பூமிக்கு. அங்கே போயிட்டு நம்ம பூமி டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. நம்ம ககனு பூமியோட டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே மயங்கி போயிடுறாரு தான் சொல்லலாம். ககனு கூட சேர்ந்துட்டு பூமி கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே இந்த டான்ஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் பூமி சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி ககன், நான் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் என் கூட சப்போர்ட்டிவாக இருந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி ககன் கிட்ட ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.